மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை திடீர்னு நடத்தி முடிச்சிருக்கிறது திமுக. ஏன் இந்த அவசரம் அப்படின்னு உடன்பிறப்புகள்கிட்ட பேச்சு கொடுத்து பல சுவாரஸ்யமான தகவல்களை திரட்டி வந்திருக்கிறது நம்முடைய மூன்றாம் கண்குழு. அதாவது ஸ்டாலினுக்கு மொத்தம் 5 டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை உயர்த்துறது, கப்சிப் ஜூனியர்கள், கண்கலங்குற சீனியர்கள், நள்ளிரவில் அழுத ஸ்டாலின், ஆறுதல் சொல்லி டார்கெட் கொடுத்த உதயநிதி அப்படின்னு திமுகவோட உட்கட்சியில பல பஞ்சாயத்துகளை பட்டியலிட்டிருக்கிறது நம்முடைய மூன்றாம் கண் பற்றி. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போறதுக்குள்ள பல விஷயங்களை சரி கட்டணும் அப்படின்னு வேகம் காட்டிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில தான் அமைச்சரவை மாற்றம், சீனியர்களுடன் ஆலோசனை, சின்னவருக்கு மன்னவர் பதவி என வேகம் காட்டிக் கொண்டிருக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த வேகத்திற்கும் தடை போட்டு திமுகவையே சீட்டுக்கட்டு போல சரிக்கிற பல சமாச்சாரங்கள் திமுகவில் நடந்து கொண்டு இருக்குதுங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பார்ப்போம். 2024 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருக்கு திமுக. இந்த அவசரத்துக்கு காரணமே திமுகவை கவிழ்க்க உட்கட்சியில ஒரு அணி தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தானாம். இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது திமுகவில் 117 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தற்போது தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல 45 புதுமுகங்களையும் உதயநிதி பரிந்துரைத்திருக்கிறாரு. சென்னை என்றாலே வட சென்னையில் சேகர்பாபு, தென் சென்னையில் மா சுப்பிரமணியன் என்ற கட்டுப்பாடு தான் இப்போ இருக்குது. இருவரின் அதிகாரமும் அதிகரித்திருக்கிறதுனால அவர்கள் மீதும் மக்கள் வெறுப்பு அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதனால சேகர்பாபுவோட வடசென்னையை உடைச்சி முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன், ICF முரளி இவங்க 2 பேர்ல யாரையாவது நியமிக்க உதயநிதி ஓலை வாசிச்சிருக்காரு. தென் சென்னையை 2ஆ உடைச்சு மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு பகுதியையும், சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷுக்கு ஒரு பகுதியையும் கொடுக்க படுஜோரா வேலை நடக்குது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை தாமோ அன்பரசன் மற்றும் சுந்தர் எம்எல்ஏ தான் கவனிச்சிட்டு வர்றாங்க. இங்க படப்பை ஒன்றிய செயலாளர் மனோகரன், மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் எம்எல்ஏ ஆகியோரை நிறுத்த திட்டம் நடக்குதாம். சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு வசம் உள்ள மாவட்டங்களை உடைச்சு ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கபாண்டியன், முன்னாள் MP தனுஷ் ஆகியோரை நியமிக்க திட்டம் போட்டிருக்கிறாரு ஸ்டாலின். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது. ஏன் இவ்வளவு மாவட்ட செயலாளர்களை திடீர்னு திமுக உருவாக்குது அப்படின்னு யோசிக்கலாம். திமுக மீதும் திமுக ஆட்சி மீதும் மக்களுக்கு வெறுப்பு களத்துல அதிகரிச்சிருச்சு. அமைச்சர்களும் கூட குறுநில மன்னர்களை போல மக்களை மிரட்டுறது, தொகுதி பக்கம் போகாதது அப்படின்னு மக்களை வாட்டி வதைக்கிறதுனால திமுக நிர்வாகிகள் மீதும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மீதும் மக்களுக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே இருக்குதாம். இதை போக்கணும்னா மாவட்டங்களை உடைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா இடங்களை கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாரு ஸ்டாலின். உதாரணத்துக்கு சேகர்பாபு மாசு கட்டுப்பாட்டுல வட சென்னையும் தென் சென்னையும் இருக்கிறதுனா இவர்கள் மேல அதிருப்தி அதிகமாகி அவங்க ஓட்டு கேட்க போனா மக்கள் அவர்களை விரட்டி அடிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியனை மக்கள் விரட்டி அடிச்ச கதையும் நமக்கு தெரியும். அதுபோல நடந்துடக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர்களை மாத்திர முயற்சியில இறங்கியிருக்கிறாரு ஸ்டாலின். இது அவருக்கு இன்னொரு தலைவலியையும் கொடுத்திருக்கு. அதாவது சேகர்பாபு, மாசு, சாத்தூர் ராமச்சந்திரன், தாமோ அன்பரசன் உள்ளிட்டோரின் மாவட்டங்களை உடைச்சு அவர்களை ஓரங்கட்டிட்டு உதயநிதி ஆதரவாளர்களை நியமிக்க உதயநிதியே பிளான் போட்டு கொடுத்திருக்கிறாரு. கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ், மேயர் மகேஷுக்கு செல்வாக்கு உச்சத்துல இருக்கு. அங்கு முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த சுரேஷ்ராஜன் எப்போதோ ஓரங்கட்டப்பட்டு விட்டாரு. இப்போ மனோ தங்கராஜின் ஆட்டம் அதிகமானதுனால சுரேஷ்ராஜன் தரப்பை சமாதானப்படுத்த கன்னியாகுமரியை உடைச்சு சுரேஷ்ராஜனை சேர்க்க போறாங்களாம். இது மனோ தங்கராஜுக்கும் மேயர் மகேஷுக்கும் கடுப்பை கிளப்பி இருக்கிறதா சொல்றாங்க. இதனால திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க சில மாவட்ட செயலாளர்கள் திட்டம் போடுறாங்க. சிவகங்கை மாவட்ட செயலாளர் பெரிய கருப்பன், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா தொகுதிகளை பிரிக்க எதிர்ப்பு குரலும் கிளம்பியிருக்கு. இதோட சேர்ந்து
கவுன்சிலர்கள் சிலரும் திமுக தலைமைக்கு எதிராக தேர்தலில் வேலை பார்க்க போறது இல்லை அப்படின்று சபதமும் எடுத்திருக்கிறாங்களாம். இந்த சபதம் தான் திருநெல்வேலி மேயர் தேர்தலில் எதிரொலிச்சிருக்குதாம். இதனாலையும் அப்செட் ஆன ஸ்டாலின் குடும்பம் அதிகாரத்தை பிரித்து கொடுத்து அரசியல் செய்தால்தான் சோபிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி, கவுன்சிலர்களோட போர்க்கொடி, சீனியர் நிர்வாகிகளின் எதிர்ப்பு அப்படின்னு பலமுனை தாக்குதல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இதையெல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி உதயநிதி கிட்ட சொல்லியும் கண்கலங்கி இருக்கிறாராம். மொத்தத்துல திமுகவே இப்போ எதிர்காலத்தை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதா உடன்பிறப்புகள் பேசிக்கிறாங்க.